பிரான்சில் உள்ள உணவகங்களில் சாப்பிட்டு முடித்த பின் பில் செலுத்தும் போது 10, 15 அல்லது 20% டிப்ஸ் வழங்க வேண்டுமா என்ற குழப்பம் பலருக்கும் உள்ளது. குறிப்பாக அட்டை மூலம் பணம் செலுத்தும் கருவிகளில் இத்தகைய பரிந்துரைகள் தோன்றுவது வாடிக்கையாளர்களை ஒருவித தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்குகிறது. பிரெஞ்சு நுகர்வோர் விவகார அமைச்சகத்தின் தகவலுக்கு அமைய டிப்ஸ் என்பது முற்றிலும் வாடிக்கையாளரின் விருப்பத்தை சார்ந்தது என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிப்ஸ் என்பது ஊழியர்களுக்கு வாடிக்கையாளர்கள் வழங்கும் ஒரு கூடுதல் தொகை. எந்த ஒரு பணியாளரும் இதை ஒரு உரிமையாக கோர முடியாது என சட்டத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் உணவக மெனுக்களில் பார்க்கும் விலையிலேயே சேவை கட்டணமும் அடங்கும். அதாவது உணவின் விலையுடன் சேவைக்கான தொகையையும் சேர்த்துத்தான் செலுத்தப்படுகிறது. எனவே பட்டியலில் உள்ள மொத்த தொகையை தவிர கூடுதலாக €1 வழங்க வேண்டிய சட்டப்பூர்வ கட்டாயமில்லை. உணவகங்களின் மெனு அட்டை விலைகளில் சேவை கட்டணம் அடங்கும் என்ற வாக்கியம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது விதிமுறை. கட்டணங்கள் தானாகவே 10, 15 அல்லது 20% டிப்ஸ் தொகையை சேர்ப்பது சட்டப்படி தவறானது. அட்டை இயந்திரத்தில் காட்டப்படும் சதவீதங்கள் வெறும் ஆலோசனைகள் மட்டுமே. அதை மறுக்க முடியும். வாடிக்கையாளர்கள் விருப்பப்பட்டு வழங்கும் டிப்ஸ் தொகை முழுவதும் நேரடியாக வாடிக்கையாளர்களுடன் தொடர்பில் இருக்கும் ஊழியர்களுக்கே சென்றடைய வேண்டும் என்று பிரெஞ்சு தொழிலாளர் சட்டம் கூறுகின்றது. இந்த தொகையை ஊழியர்கள் அடிப்படை சம்பளத்துடன் சேர்த்து தொழில் வழங்குனரே வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகின்றது.